ஹாய் ஐஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எதுக்காக வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் நான் எதுக்காக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது வந்துட்டு யாரையும் ஃபினான்ஸுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வந்துட்டு வேலை செஞ்சு அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்துட்டு வேலை செஞ்சு அங்கே நமக்கு ஒரு சில கஷ்டங்கள்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதே போல் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டு வந்தேன். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு வந்துட்டு தேவையானது. ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கான வீடியோவை வந்துட்டு பாருங்கள். நான் ஒரு 9 மினிட்ஸில் நல்ல வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நிஃப்டியும் அப்படிதான் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இதில் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோ வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் டச் ஆயிருக்கு அப்படின்னா நிஃப்டி சார்ட் தான் வந்துட்டு டச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டபுள் சார்ட் இருக்குல்ல அதை நான் வந்துட்டு சிங்கிள் சார்ட்டாக மாற்றிக்கிறேன். எதனால் அப்படின்னா நான் இதில் வந்துட்டு சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 30 மினிட் சார்ட்லேருந்து 3 மினிட் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கேண்டில் நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். இது இங்கே வந்துட்டு பாட்டமில், அதாவது நம்மளோட நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க அந்த லோ பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த 10-27 கேண்டில். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஒரு நல்ல சாலிடான செல்லிங் கேண்டில். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 10-27 கேண்டில் பேஸ் பண்ணி சென்செக்ஸில் நாம் வந்துட்டு புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ நான் சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா 10-27க்கு என்ன ப்ரைஸ் வந்துட்டு காமிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க, 73,900 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா? ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 73,900 புட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம சென்செக்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு சென்செக்ஸோட 73,900 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் 10-27 கேண்டில். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ட்ரி கேண்டலோட லோவில் இருந்து அதோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 74.90 வந்துட்டு இங்கே காமிக்குது இல்லையா? அதாவது 75 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50%க்கு மேலே ஆல்ரெடியே வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 75 ரூபாய் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் மேலே ப்ரீமியம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 74,000 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு பாருங்க சென்செக்ஸோட 74,000 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே, இதில் நம்மளோட என்ட்ரி கேண்டல் 10-27 கேண்டலில் மார்க் பண்ணோம் அப்படின்னா 127 ரூபா 30 பைசா வந்துட்டு காமிக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு 127 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 95 ரூபா, டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 190 ரூபா. ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இம்மிடியட்டாக ட்ரிகர் ஆயிடுச்சு இல்லைங்களா? இது கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேடு தான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு ட்ரேடில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் 30 மினிட் சார்ட் வந்துட்டு வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம
கோர்ஸ் வந்துட்டு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது நமக்கு ட்ரேடு வந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு டார்கெட் போற அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடை நம்ம எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்க கோர்ஸில் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்துட்டு நான் அந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பாயிண்ட்டுங்கிறது மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு நியரஸ்டாக ஓப்பன் ஆனால் இந்த ப்ரைஸை வந்துட்டு இங்கே டச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்துட்டு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸுமே நான் வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போது மார்னிங் வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பையிங் வியூ வந்துட்டு எடுக்கிறேன். எதனால் நான் பையிங் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ், அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,650 அப்படிங்கிற அந்த ப்ரைஸை போய் இன்னைக்கு மார்க்கெட் டச் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில். ஓகே, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். சென்செக்ஸில் நான் ஆல்ரெடி வந்துட்டு பையிங் வியூ எடுத்துட்டேன். பட் வந்துட்டு நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கும் இல்லையா? என்ட்ரி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு பார்க்குறேன். பார்க்கும் பொழுது ப்ரைஸ் வந்துட்டு பாருங்க 73,700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா 73,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இது சென்செக்ஸோட 73,700 கால் ஆப்ஷன் சார்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு க்ரீன் கேண்டல் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரீன் கேண்டல் 9:27 இந்த ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் போய் பார்த்தீங்கனாலும் அது வந்துட்டு க்ரீன் கேண்டலாக தான் வந்துட்டு தெரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே லோவிலேருந்து இன்னைக்கு அந்த நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இங்கே 206 ரூபா 85 காசு காமிக்குது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 207 ரூபா அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி ப்ரைஸ். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது 155. நான் இன்னையோட டே லோ வந்துட்டு போய் பார்த்தா எனக்கு டே லோ பிரிண்ட் ஆனதே வந்துட்டு 150 ருபீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ட்ரேடை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 25% இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பேக் டெஸ்ட் பண்ணதில் அதில் ஐடென்டிஃபை வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, 9:33 கேண்டல், இது ஒரு க்ரீன் கேண்டல் தானே. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், என்னோட என்ட்ரி ப்ரைஸே வந்துட்டு கம்மியாயிடுச்சு. 181 இருக்கு இல்லையா, நான் ஒரு 182 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கு? 136.50 இருக்கு. இன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கீழே போயிடுச்சு, என்னோட என்ட்ரி ப்ரைஸுமே கீழே வந்துருச்சு. இப்போ நான் அடுத்தது 182ல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் வந்துட்டு 50% 273. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த கேண்டல்ஸ் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டல். இந்த கேண்டல் வந்துட்டு நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஆர்டரை வந்துட்டு 182ல வந்துட்டு பிளேஸ் பண்ணுறேன். இந்த கேண்டலோட லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 182.40 இருக்கும். அங்கேருந்து 350 வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு. பட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நிஃப்டி இன்னைக்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, நான் பிளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த 9:42 கேண்டல் என்னோட ஆர்டரை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுச்சு 182. ஆனால் அந்த கேண்டல் லோ வந்துட்டு போனது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 171 வந்துட்டு போச்சு. அங்கேருந்து எனக்கு வந்துட்டு டார்கெட் 273. ஓகே, 273ங்கிறது இங்கே 9:51க்குலாம் வந்துட்டு என்னோட ட்ரேடே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த கேண்டில் ஹை போனது 302 வரைக்கும் போயிருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு 3 கேண்டில்ஸ், அதாவது 9 மினிட்ஸ்க்குள்ளேயே என்னோட ஆர்டரை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். இது எதுக்காக நான் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் பிஃபோராக எந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு மொமெண்டம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் உங்களால் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிக் பண்ண முடியும், ப்ராஃபிட்டுமே வந்துட்டு பண்ண முடியும். அதுக்காக தான் நான் டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி நீங்கள் சிம்பிளாக ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு அதுலேருந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு சில
ட்ரேட் செட்டப்பை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கே ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே சைக்காலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நேத்திக்குமே வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேட்ஸையும் பார்த்துடலாம். இது நேத்திக்கு நடந்தது, அதாவது 10ஆம் தேதி நடந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் எப்பயும் போல். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பாருங்கள். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குது பாட்டமில். அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,509 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்னிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நாம் பாருங்கள், இந்த நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருந்து மார்க்கெட் மொமெண்டம் ஆயிருக்கு. ஓகே, இப்போது இந்த கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு பாட்டமில் க்ளோஸ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ், அதாவது நம்ம இப்போ பார்க்குறது நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆனால் நாம் ட்ரேட் பண்ண போகிறது சென்செக்ஸில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா சென்செக்ஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. நிஃப்டியில் வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம பையிங் வியூவை வந்துட்டு விட்டுட்டு அடுத்தது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து ஏதாவது வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அதே போல் நிஃப்டிலையுமே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகே, ஏன் இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி பாட்டம் சைடு வந்துட்டு வரணும்? இதுதான் வந்துட்டு என்னோட கொஸ்டின். ஓகே, நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்காது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங் அப்சைடில் இருந்து வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இதை தான் வந்துட்டு கொஷின் பண்ணுறேன், எதனால வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி பாட்டம் சைடு வந்துட்டு வரணும்? சிம்பிள். பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 74,686 இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 74,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்செக்ஸில் 74,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் நமக்கு இந்த கேண்டல் தான், 9:57 கேண்டல். ஓகே, இப்போது நம்ம 74,700ல் 9:57 கேண்டல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு டே லோவிலேருந்து என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே 302 ரூபா 65 பைசா காமிக்குது இல்லையா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 303 ரூபா வந்துட்டு நான் ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். 303 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் 454 ரூபா 50 பைசா. என்னோட 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 227 ரூபா. ஓகே, இந்த கேண்டல் இருக்குல்ல, அதாவது 10:39 கேண்டல், இந்த கேண்டல் தான் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்துட்டு என்னோட ஆர்டர் ட்ரிகர் ஆச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 11:15க்குள்ள என்ன ப்ரைஸ், அதாவது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகலாம் அல்லது என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகலாம். சப்போஸ் இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா நான் ஒரு 11:15க்கு வந்துட்டு வெளியில் வந்துடுவேன். அதாவது 11-12 கேண்டல், இந்த கேண்டல் தான். இந்த கேண்டல் வந்துட்டு முடியும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு 311 ரூபா இருந்தது. நான் வந்துட்டு ஒரு 310 ரூபா போட்டு வெளியில் வந்துட்டேன். அதாவது என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 303 ரூபா. நான் இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 310 ரூபா. ஓகே, அகெயின் வந்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 393 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இப்போது இங்கே ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். மார்க்கெட் பாருங்கள், இங்கே இருந்து அதாவது நம்ம அப்ராக்ஸாக ஒரு 686 ரூபான்னு வச்சுக்கலாம்.
74,686 இருந்து இங்க லோ வந்தது பாருங்க 74,430. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மொமெண்டம் ஆயிருக்கு. ஆனா நம்மளோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ₹1 மூவ் ஆயிருந்தா கூட நமக்கு இண்டெக்ஸ் பிரைஸ் மூவ் ஆகும் பொழுது நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ஏன் போகல அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஃபியர் வந்துட்டு உண்டாகல. பையர் செல்லர் கிட்ட ஒரு ஃபியர் இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா வந்துட்டு மூவ் ஆகி நமக்கு டார்கெட் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 11:15க்கு இந்த கேண்டில் வந்துட்டு 11:15க்கு க்ளோஸ் ஆனதுக்கு உடனே நான் வந்துட்டு என்னோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லாட்டுக்கு ₹7 அப்படின்னா சென்செக்ஸ்ல லாட் சைஸ் வந்துட்டு 20. ஸோ நீங்களே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது நம்மளோட இனிஷியலா வந்துட்டு ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சிருக்கோம். அது ட்ரிகர் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸிட் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால மார்க்கெட்ல சஸ்டைன் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.